ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கொத்தமல்லி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் காமிக்க போகிறேன். இது வந்து ஊறுகாய் மாதிரி நீங்கள் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணி கொடுக்கலாம். இது கூட வந்து சிப்ஸு, அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கொத்தமல்லி தொக்கு பண்ணுறதுக்கு நான் இங்கே 2 பெரிய கட்டு அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதில் இருக்கிறதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற மண், தூசி எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொத்தமல்லியில் வந்து தண்டு இந்த மாதிரி பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா தண்டு நிறையா இருந்ததுன்னா அது டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ இந்த கொத்தமல்லியை வந்து நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒரு துணியை விரித்து ஃபேன் காற்றுல கொஞ்ச நேரத்துக்கு ஆற வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகணும். ரொம்ப ட்ரை பண்ணிடாதீங்க. அதில் இருக்கிற தண்ணி மாத்திரம் ட்ரை ஆனால் போதும். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃபேன் காற்றுல காய வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு பவுலில் கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற காம்பு, கொட்டை எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை கையால் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு அந்த புளியை எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. அதுவே வந்து நல்லா டைட்டாக ரவுண்டாக பால் மாதிரி பிடிச்சேன்னா ஒரு 2 லெமன் சைஸ் அளவுக்கு இந்த புளியை எடுத்திருக்கேன். நான் கிராம் கணக்குலேயும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரத்துக்கு இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு கடாயை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கரண்டியை வச்சு விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி வெந்தயம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க்கர் கலரில் மாறும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா ரொம்ப தீஞ்சு போச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு பார்த்து நிதானமாக வறுத்துக்கோங்க. இப்போ கடுகு வெந்தயத்தை வந்து நல்லா வறுத்துட்டேன். இதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. ஆனால் கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம அளந்துக்கலாம். உங்ககிட்ட ஏதாவது ஒரு போல், கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கிற போலாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த கொத்தமல்லியை அளந்துக்கோங்க. அளக்கும்போது போட்டு அமுக்கி அளக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக போட்டு அளந்துக்கோங்க. நான் எடுத்திருக்கிற பவுலில் பார்த்தீங்கன்னா இது வந்து 3 கப் அளவுக்கு வருது. இப்போ இதை அளந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த கப்பில் கொத்தமல்லி அளந்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய். நான் இங்கே நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து கடாயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே அதில் வந்து கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மொத்தமாக சேர்த்தா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொத்தமல்லியை நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லியை பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்சிருக்கிற புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு ஒரு ஃபில்டரை வச்சு அந்த புளி தண்ணியை மாத்திரம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. புளி ஊற வைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது கொதிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற எண்ணெயிலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து கடாயில் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் சூடானவுடனே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை வந்து அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் அந்த புளியோட பச்சை வாசனை போய் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி அது நல்லா திக்காக வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ புளி வந்து நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ இந்த டைமில் இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியானாலும் பரவாயில்ல, நம்ம கடைசியில் கூட பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புளி வந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. மேலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா மிதந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுக்கோங்க.
இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புளி கரைச்சல் இது 2த்தையும் ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து மிக்ஸியில் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைக்கிறது வந்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தொக்கு தொக்காக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கொரன்னு கொஞ்சம் தொக்கு தொக்காக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து நம்ம கடுகு வெந்தயத்தை கூட நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கடாயில் மிச்சம் இருக்கிற எண்ணெயை வந்து ஃபுல்லாத்தையும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அது எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே அதில் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், அதுக்கப்புறம் கடுகு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு அந்த பருப்பெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு அந்த பருப்பெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக மாறியிருக்கு. இப்போ இந்த டைமில் நான் கொஞ்சமாக காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளி இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து ஒரு மீடியம் சைஸ் பூண்டை வந்து தோலோட ஒன்றும் பாதியமாக இடித்து இதில் சேர்த்துக்கிறேன். நான் பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு வேணான்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுருங்க. இது எல்லாம் நல்லா ஆறின பிறகு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தாளிச்ச எண்ணெய் பருப்பெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து அந்த கடுகு வெந்தய பவுடரையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட வந்து காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம போட்ட புளிக்கு வந்து இந்த அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவோ அதிகமாகவோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உப்பு, காரம், எண்ணெய் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. ஒரு வேளை பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் எண்ணெயை வந்து கொஞ்சம் தனியாக சூடு பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்து டைட்டாக ஒரு மூடியை வச்சு மூடி தனியாக ஒரு இடத்துல 3 நாளைக்கு அப்படியே வச்சுடுங்க. அப்போ தான் வந்து அந்த உப்பு, காரம் எல்லாம் வந்து நல்லா ஊறும். ஊற ஊற உங்களுக்கு வந்து அந்த தொக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். 3வது நாள் நீங்கள் எடுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதை நான் 3 நாள் கழித்து நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ ஒரு 3 நாள் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொக்கு வந்து நல்லா ஊறி எண்ணெய்லாம் வந்து கீழே நல்லா செட்டில் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டைமில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குன்னு. பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்து கூட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஸ்டோர் பண்ணுறது வந்து ஒரு ட்ரையான பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணணும். தண்ணி எதுவும் படாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு வாட்டியும் ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணும்போது கூட அந்த ஸ்பூன் கூட நல்லா ட்ரையாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஒரு 2 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வெளியிலேயே வச்சுக்கலாம். ஒன்றுமே ஆகாது, கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 6, 7 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கொத்தமல்லி தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி, தோசைக்கு, சப்பாத்தி, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நீங்கள் வந்து இது ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாளைக்கு கூட வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.